இன்னைக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப் டு வந்து கொடகு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th டிஸ்ட்ரிக்ட் வந்து தக்ஷின் கன்னடா. தக்ஷின் கன்னடா எங்கே இருக்குன்னா கொடகு பக்கத்து, கொடகுக்கு நார்த் வெஸ்ட்டில் தக்ஷின் கன்னடா. இங்கே வந்து மேங்களூர் இருக்குது. மேங்களூர் தான் வந்து ஹெட் குவார்ட்டர் ஆஃப் தக்ஷின் கன்னடா. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி உடுப்பி நார்த்தில் இருக்குது, சிக்மங்களூர் நார்த் ஈஸ்டில், ஆசன் ஈஸ்டில் இருக்குது. இந்த தக்ஷின் கன்னடாவில் வந்து இது பார்த்தீங்கன்னா கெர்டல் ஆஃப் இந்தியன் பேங்கிங். நிறைய பேங்க்ஸ் வந்து இங்கே வந்து தக்ஷின் கன்னடா ரீஜன்ஸில் ஆரம்பித்தாங்க. என்னென்ன பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், சிண்டிகேட் பேங்க், கர்நாடகா பேங்க், விஜயா பேங்க். இதில் வந்து மேங்களூர் பேஸ்டு பேங்க்ஸ் அங்கே தான் ஆரம்பிச்சிது மேங்களூரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்ஷின் கன்னடாவில் ஃபேமஸ் பீச் பார்த்தீங்கன்னா உல்லால் பீச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளு லாங்குவேஜ். கர்நாடகாவில் வந்து தக்ஷின் வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இந்த துளு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இதை வந்து இந்த தக்ஷின் கன்னடா வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்து நார்த் கன்னடா டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற முக்கியமான நதி வந்து நேத்ரவதி ரிவர். அதான் வந்து நேத்ரவதி ரிவர் தான் வந்து லைஃப் லைன் ஆஃப் தக்ஷின் கன்னடான்னு சொல்லுவாங்க. நேத்ரவதி இட்ஸ் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். அப்புறம் இங்கே NH-17 இருக்குது. அதுக்கப்புறம் பேடி, கோகோனட், அரக்கனட், பெப்பர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்களூர் கெமிக்கல்ஸ், குட்ரிமுக் அயன் ஓர். இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மேங்களூர் இருக்குது, இங்கே தான் வந்து குட்ரிமுக் இருக்குது. குத்ரிமுக் வந்து ஃபேமஸ் அயன் ஓர் மைன் இருக்குது. இங்கேருந்து மங்களூர் போர்ட் வழியாக வந்து அயன் ஓரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மங்களூர் ரிஃபைனரி இருக்குது. அப்புறம் மங்களூர் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் டைல்ஸ், கேஷ்யூ ப்ராசஸிங். அப்புறம் ஃபேமஸ் பீச்சஸ் இருக்குது. சோமேஸ்வர் பீச், சூரத்கல் பீச். சூரத்கல்ல வந்து NIT கர்நாடகா இருக்குது. NIT சூரத்கல் இது வந்து மங்களூரோட சபர்ப். அடுத்து பார்த்தீங்கன்னா மங்களூரில் வந்து நேத்ரவதி ரிவர் நம்ம பார்த்தோம் தக்ஷின் கன்னடாவில். இது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா கங்கமூலா, சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில். இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பிச்சு சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி போயிட்டு உள்ளால் மங்களூரில் போய் கலக்குது. இதான் வந்து நேத்ரவதி ரிவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிபியூட்டி வந்து குமாரதாரா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நேத்ரவதி மேலே இருக்கிற சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தர்மசாலா. அப்புறம் வந்து தர்மசாலா வந்து ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஜெயின் சிவா டெம்பிள், பட் அண்டர் ஜெயின் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தர்மசாலா எங்கே இருக்குன்னா இதான் தர்மசாலா. இது வந்து நேத்ரவதி கரையோரம் இருக்குது. இங்கே ஒரு சிவா டெம்பிள் இருக்குது, பட் அண்டர் ஜெயின் அட்மினிஸ்ட்ரேஷன். இதான் நேத்ரவதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மங்களூர் சிட்டி பற்றி சொல்கிறாங்க. 4th largest city in கர்நாடகா. 75% ஆஃப் த இந்தியாஸ் காஃபி எக்ஸ்போர்ட் வந்து மங்களூர் போர்ட் வழியாக போகுது. அதே மாதிரி மங்களூர் போர்ட்டில் வந்து பல்க் ஆஃப் கேஷ்யூ எக்ஸ்போர்ட் நடக்குது. மங்களூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் டைல்ஸ். அப்புறம் மங்களூர் கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அப்புறம் கேஷ்யூ ப்ராசஸிங், குட்ரிமுக் அயன் ஓர் மைன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசன் டிஸ்ட்ரிக்ட். ஆசன் வந்து ஆசன் எங்கே இருக்குது? ஆசன் வந்து தக்ஷின் கன்னடாவுக்கு வந்து ஈஸ்ட் இருக்குது ஆசன் டிஸ்ட்ரிக்ட். இந்த ஆசன் பார்த்தீங்கன்னா இது வந்து தக்ஷின் கன்னடா வந்து நேத்ரவதியோட இது பேசின், ஆசன் வந்து காவேரி பேசின். இப்போ வந்து ஆசன் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இது ஆசன் ஈஸ்டர்ன் சைடில், மங்களூருக்கு ஈஸ்டர்ன் சைடில். இந்த ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸ் நதி எதுனா ஹேமவதி. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, அது ஹேமவதி. அதுக்கப்புறம் ஹாசன் வந்து சீட் ஆஃப் ஓசலா எம்பையர்.
அதே மாதிரி இஸ்ரோவோட மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி, சேட்டலைட் லான்ச் பண்ண பிறகு அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர ஃபெசிலிட்டி வந்து ஆசனில் இருக்குது. மலைநாடு மைதானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்நாடகாவோட வெஸ்டர்ன் சைடு வந்து மலைநாடு, ஈஸ்டர்ன் சைடு வந்து மைதான். மலைநாடு மைதான், மலைநாடுனா ஹில்லி ரீஜன், மைதான்னா பிளெயின் ரீஜன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி, பேடி, மைஸ். கர்நாடகாவில் வந்து ராகி ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ராகி பேஸ்டு ஃபுட்ஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் ஹேமாவதி ப்ராஜெக்ட் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. ஹேமாவதி காவேரியோட ட்ரிபியூட்ரி, நார்தர்ன் ட்ரிபியூட்ரி. அங்கே வந்து ஹேமாவதி ப்ராஜெக்ட் இருக்குது ஆசன் பக்கத்தில், ஹேமாவதி டேம். அதுக்கப்புறம் சரவணபலகுலா வந்து ஆசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்டாச்சு ஆஃப் கோமதேஸ்வரா ஃபேமஸ். இது வந்து ஒரு ஜெயின் பில்கிரிமேஜ் சென்டர். சரவணபலகுலா ஜெயின் பில்கிரிமேஜ் சென்டர் பில்ட் பை சாமுண்டி ராயா. அந்த ஜெயின் துறவியோட சிலை இருக்கும், பெரிய சிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசனில் இருக்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் இடம் வந்து பேலூர் வந்து ஆசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பேலூர், அலிபேட் இதெல்லாம் வந்து பில்கிரிமேஜ் சென்டர்ஸ். பேலூர், அலிபேட் இதெல்லாம் வந்து ஆசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பேலூர் பார்த்தீங்கன்னா இது வந்து வைஷ்ணவ டெம்பிள், இயர்லி கேபிட்டல் ஆஃப் ஒசுலா எம்பையர், சென்னை கேசவ டெம்பிள்னு சொல்கிறாங்க. கேசவர்ன்றது பார்த்தீங்கன்னா பாலாஜி, அதனால வந்து வைஷ்ணவ டெம்பிள். பாலாஜி வந்து வைஷ்ணவ டெம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலிபேடு வந்து இதுவும் ஆசன் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இது வந்து சிவா டெம்பிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சிக்மங்களூர் எங்கே இருக்குது? சிக்மங்களூர் பார்த்தீங்கன்னா தக்ஷின் கர்நாடகம் ஆசனுக்கும் மேலே இருக்குது. இந்த சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட் எதுக்கு ஃபேமஸ்னா, இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் காஃபி. இட் இஸ் என்ன சொல்கிறது, சிக்மங்களூர் தான் வந்து இந்தியாவிலே அதிகமாக காஃபி விளையிற இடம் சிக்மங்களூர். அதனால காஃபி போர்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கும். ஏன்னா சிக்மங்களூர் வந்து பெங்களூர் கிட்ட. சிக்மங்களூர் ஃபேமஸ் ஃபார் காஃபி. சிக்மங்களூர்னாவே நீங்கள் காஃபின்னு வந்து இது பண்ணிடலாம். இது ஆல்டிடியூட் 1037 மீட்டர் உயரத்தில் இருக்குது சிக்மங்களூர். இட்ஸ் லைக் பிளாட்டியூ மாதிரி ரீஜனில் இருக்குது. காஃபி. அதே மாதிரி முள்ளன்கிரின்னு ஒரு இடம் இருக்குது சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட். அதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கர்நாடகா, 1926 மீட்டர்ஸ் முள்ளன்கிரி. அதை நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். முள்ளன்கிரி பீக், சிக்மங்களூர். ஆசன், சிக்மங்களூர், முள்ளன்கிரி தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன நதிகள் ஃபேமஸ் ஃபார் பெப்பர், கேஷ்யூ அண்ட் காஃபி. அப்புறம் இங்கே என்ன நதி போகுதுன்னா பத்ரா, துங்கா, ஹேமாவதி சவுத் ஃப்ளோயிங், நேத்ரவதி வெஸ்ட் ஃப்ளோயிங், வேதவதி. அப்புறம் இங்கே என்னென்ன மினரல்ஸ் கிடைக்குன்னா அயன், மேக்னடைட், கிரானைட். அப்புறம் குட்ரிமுக் நேஷனல் பார்க் இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து ஸ்ருங்கேரி வந்து துங்கா ரிவர் ஆரம்பிச்சு துங்கா ரிவர் மேலே ஸ்ருங்கேரி இருக்குது. அதுக்கு வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்ரா ரிவர் மேலே பத்ரா டேம் இருக்குது. அப்புறம் பத்ராவதின்ற இடத்துல வந்து விஸ்வேஸ்வரய்யா அயன் ஸ்டீல் கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் அது ரெண்டும் போட்டு ஷிமோகா, அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் ஆகுது. இந்த துங்காவும் பத்ராவும் ஜாயின் பண்ணி தான் துங்கபத்ரான் ரிவர் போகுது. நீங்கள் மேப்பில் பார்த்தா தெரியும். ஆசன் மேலே சிக்மங்களூர் இருக்குது. இங்கே இதுதான் துங்கா ரிவர். இது வந்து பத்ரா ரிவர், பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்குங்களா.
இது வந்து பத்ரா டேம் லக்கவலின்ற இடத்துல இருக்குது. இங்கே பத்ராவதி, இந்த பத்ராவதி வந்து விஸ்வேஸ்வரய்யா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கார்பரேஷன் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. இந்த துங்காவும் பத்ராவும் இங்கே ஜாயின் ஆகுது ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில். இங்கே ஜாயின் ஆகிட்டு துங்கபத்ரான்னு ஃப்ளோ ஆகுது. துங்கபத்ரான்னு நார்த்தில் ஃப்ளோ ஆகிட்டு அப்படியே போயிட்டு தேவனகிரி வழியாக போயிட்டு ஹம்பி வழியாக போயிட்டு ஓஸ்பேட் வழியாக போயிட்டு ஆந்திராவில் நுழையுது. ஆந்திராவில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் ஆந்திராவில் போயிட்டு கர்னூல் பக்கத்தில் போயிட்டு கிருஷ்ணா ரிவரில் ஜாயின் பண்ணார். துங்கபத்ரா வந்து அதுக்கப்புறம் சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குட்ரிமுக் நேஷ்னல் பார்க். இது சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அயனூர் குட்ரிமுக்லேருந்து குட்ரிமுக்னா குதிரை முகம், அந்த ஹில்ஸ் வந்து குதிரையோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து புஷ்பகிரி வைல்ட் லைஃப் சென்ச்சுரின்னு ஒரு சென்ச்சுரி இருக்குது குட்ரிமுக் நேஷ்னல் பார்க்கில். குட்ரிமுக் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா கர்நாடகா, சிக்மங்களூர், இதுதான் வந்து குட்ரிமுக் பீக், குட்ரிமுக் நேஷனல் பார்க். அயனூர் கரை. அப்புறம் வந்து பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரியும் வந்து சிக்மங்களூர். பத்ரா எங்கே இருக்குது? பத்ரா ரிவர் ஃப்ளோர் ரீஜன் இருக்குது. ஸ்ருங்கேரி துங்காமல் இருக்குது. அதுக்கு கீழே இங்கே பத்ரா இருக்கு பாருங்க. இதை பத்ரா வந்து பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. அடுத்து வந்து சோர்சஸ் ஆஃப் துங்கான் பத்ரா வந்து சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அப்புறம் கெமங்குடி பீக்னு ஒரு பீக் இருக்குது. கெமங்குடி பீக், கெமங்குடி பீக். அதுக்கப்புறம் காஃபி போர்டு வந்து பெங்களூரில் இருக்குது. ஏன் காஃபி போர்டு பெங்களூரில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஹில்ஸில் விளையிற காஃபி பேர் வந்து அரபிகா, பிளெயின்ஸில் விளையிற காஃபி பேர் வந்து ரோபஸ்டா. இது ஜிகேல யூஸ் ஆகும். அப்புறம் பாபா புதான் ஹில்ஸ், பாபா புதான் ஹில்ஸும் வந்து ஃபேமஸ் ஃபார் அயன்ஓர். பாபா புதான் ஹில்ஸ் இருக்குது. அப்புறம் கெமங்குடி, கெமங்குடி பீக், இதுக்கும் அயனூர் இருக்குது இப்போ கெமங்குடி. அதுக்கப்புறம் வந்து பெல்லனூர், பெல்லனூர் வந்து சென்ட்ரல் காஃபி பலேஹனூர் சென்ட்ரல் காஃபி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. பலேஹனூரில் வந்து சென்ட்ரல் காஃபி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோஃபா. அப்புறம் ஸ்ருங்கேரி, ஸ்ருங்கேரி நம்ம பார்த்தோம். ஸ்ருங்கேரி வந்து ஃபேமஸ் ரிலேட்டட் டு சங்கராச்சாரியா, சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸ்ருங்கேரி என்ன நதியோடு இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ருங்கேரி வந்து துங்கா நதி மேலே இருக்குது. இங்கே அதுக்கு ஈஸ்டில் வந்து பத்ரா, ரெண்டும் ஷிமோகாவில் வந்து ஜாயின் ஆகுது. இங்கே வந்து பத்ரா டேம் இருக்குது. த ஃபர்ஸ்ட் மட் ஆஃப் சங்கராச்சாரியா, அத்வைதா ஃபிலாசபி. சங்கராச்சாரியா முன்னிறுத்திய ஃபிலாசபி வந்து அத்வைதா ஃபிலாசபி. இது வந்து துங்கா ரிவர் பேங்க்ல இருக்குது. 8th சென்ச்சுரியில் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சங்கராச்சாரியா. ஸ்ருங்கேரி மடம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் துங்கா ரிவர், துங்கா ரிவர் வந்து 147 கிலோமீட்டர், ஆரிஜினேட் கங்கமுலா, மெர்ஜ் வித் பத்ரா நியர் ஷிமோகா. துங்கா வந்து கங்கமுலான்னு இடத்துல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இதுக்கு வெஸ்டர்ன் சைடில் ஒரு நதி ஆரம்பிக்குது, அது வந்து நேத்ரவதி. இது வந்து துங்கா இந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் கங்கமுலாவில் இருக்குது. அப்புறம் பத்ரா, பத்ரா வந்து ஆரிஜினேட் குட்ரிமுக், பத்ரா டேம் அட் லக்கவல்லி. இந்த பத்ரா ரிவர் மேலே வந்து பத்ராவதின்ற இடம், அங்கே தான் வந்து விஸ்கோ இருக்குது, விஸ்வேஸ்வரய்யா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கார்பரேஷன் லிமிடெட். இதுக்கு அயனூர் எங்கேருந்து வருதுன்னா கெமங்குடியிலேருந்து வருது, கெமங்குடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிமோகா. ஷிமோகா எங்கே இருக்குது? ஷிமோகா வந்து சிக்மங்களூர், அதுக்கு வந்து நார்த்தில் இருக்குது ஷிமோகா. இதை வந்து சிவமோகா அப்படின்னு வந்து பேர் மாற்றிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே பார்த்தோம் ஆசன், சிக்மங்களூர், இங்கே வந்து சிவமோகா. சிவமோகால் தான் வந்து ரெண்டும் நதி கலக்குது. இதுவும் இதுவும் துங்காவும் பத்ராவும் ஜாயின் ஆகுது சிவமோகா டிஸ்ட்ரிக்டில்.
இது வந்து ரைஸ் பவுல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, ஷிமோகா. இங்கே என்னென்ன ரிவர்ஸ் இருக்குன்னா துங்கபத்ரா, ஷராவதி. துங்கபத்ரா வந்து நார்த் ஃப்ளோயிங் ரிவர், ஷராவதின்றது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். வர்த்தா, குமுதவதி, கங்கவதி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. மெயினாக வந்து துங்கபத்ரா, ஷராவதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃபேமஸ், லைம் ஸ்டோன். எல்எஸ்னா லைம் ஸ்டோன். இது வந்து குவாட்ஸ், மேங்கனீஸ், கியோலின், கைனைட். ஷிமோகாவில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கிடையாது, நோ கோஸ்ட். ஷிமோகா வந்து நோ கோஸ்ட். அதுக்கப்புறம் வந்து விஸ்கோ வந்து முதல்ல வந்து பழைய ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் இருந்தது, இப்போ வந்து சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பத்ரவதி இப்போ சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் ஃபேமஸ் ஃபார் சாண்டல்வுட், ரோஸ்வுட். எது? ஷிமோகா, சாண்டல்வுட் ரோட். அப்புறம் வந்து லிங்கனமக்கி டேம். லிங்கனமக்கி டேம் எங்கே இருக்குன்னா ஷிமோகாவோட வெஸ்டர்ன் சைடில் என்ன நதி போகுதுன்னு சொன்னோம், ஷராவதி. இது வந்து துங்கபத்ரா, பத்ரா. வெஸ்டர்ன் சைடில் போகிற நதி வந்து ஷராவதி. இதான் வந்து ஷராவதி வேலி. இந்த ஷராவதி குறுக்கால தான் வந்து ஜோக் ஃபால்ஸ் இருக்கு. ஜோக் ஃபால்ஸ் இந்தியாவோட ஹையஸ்ட் ஃபால்ஸ், ஜோக் ஃபால்ஸ். இந்த ஷராவதி குறுக்கால ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அந்த டேம் பேர் வந்து லிங்கனமக்கி டேம். பாருங்க, லிங்கனமக்கி டேம் ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஷராவதி குறுக்கால கட்டியிருக்காங்க. இதோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து மகாத்மா காந்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட். அப்புறம் இந்த ஷராவதி வந்து போய் கடலில் கலக்குது. அந்த இடம் பேர் வந்து ஹன்னோவர். அது எங்கே இருக்குன்னா உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க மேப்பில். ஷராவதி போயிட்டு கடலில் கலக்குது, ஹன்னோவர். இது வந்து உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஹன்னோவர் வந்து போர்ட்டும் கூட, போர்ட். இந்த ஷராவதி ரிவர் பற்றி பார்த்தீங்கன்னா ஷராவதி குறுக்கால் தான் வந்து ஜோக் ஃபால்ஸ் இருக்குது. ஜோக் ஃபால்ஸ் ஆர் கெர்சோபா ஃபால்ஸ், GEROSPA, கெர்சோபா ஃபால்ஸ். இட் ஃபார்ம்ஸ் எச்சுரி. எச்சுரினா உங்களுக்கு தெரியும், டெல்டா எச்சுரி. அதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிங்கனமக்கி டேம். அப்புறம் இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து 4 ஃபால்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஏ சிங்கிள் ஃபால்ஸ். அந்த 4 ஃபால்ஸ் பேர் என்னென்னா ராஜா ராணி, ராக்கெட் ரோவர், ராக்கெட் ரோவர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி. உடுப்பி எங்கே இருக்குது? உடுப்பி வந்து சிக்மங்களூர் வெஸ்ட்டில் இருக்குது, தக்ஷின் கர்நாடகா மேலே இருக்குது. உடுப்பினா நம்ம ஞாபகம் வரும், உடுப்பி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹோட்டல்ஸ், ஃபுட். பர்டிகுலர்லி இட் இஸ் ரிலேட்டட் டு கிருஷ்ணா டெம்பிள் இருக்குது உடுப்பியில். NH17 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. துளுநாடு. இந்த தக்ஷின் கன்னடாவும் உடுப்பியும் வந்து துளு லாங்குவேஜ் பேசுகிறது, துளுநாடுன்னு சொல்லுவாங்க. தக்ஷின் கன்னடாவும் உடுப்பியும் துளுநாடு. கிருஷ்ணா டெம்பிள், உடுப்பியில் வந்து கிருஷ்ணா டெம்பிள். அது வந்து உடுப்பியில் வந்து மாதவாச்சாரியா வந்து பிகான் இஸ் ஃபிலாசபிக்கல் ஜேர்னி. உடுப்பிலேருந்து ஆரம்பித்தார் மாதவாச்சாரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடுப்பியில் வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் இருக்குது. அப்புறம் மால்பே பீச், 2 இம்பார்ட்டன்ட். சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜியோ டூரிசம் சம்மந்தமான பெசால்டிக் பீச்லேயே வந்து பெசால்டிக் ராக்ஸ் இருக்குது. அது வந்து ஜியோலஜிக்கல் டூரிசத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பத்கல் வந்து பிலோ ஹன்னோவர். அங்கே பத்கல் ஐலாண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹன்னோவர். ஷராவதி போய் கடலில் கலக்கிற இடம் வந்து ஹன்னோவர். இதுக்கு கீழே வந்து பத்கல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பத்கல் ஐலாண்ட் இருக்கு. அப்புறம் உடுப்பில் இருக்கிற பீச் பேர் என்ன பாருங்க, மால்பே பீச். இது இம்பார்ட்டன்ட். உடுப்பில் இருக்கிற பீச் வந்து மால்பே பீச். அதே மாதிரி தக்ஷின் கன்னடாவில் இருக்கிற மங்களூரில் என்னென்ன பீச் இருக்குது? உள்ளால் பீச் இருக்குது, பாகேஸ்வர் பீச் இருக்குது, சோமேஸ்வர் பீச், உலால் பீச், சோமேஸ்வர் பீச், அதான் ஃபேமஸ்.
சூரத்கல் பீச். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம 5 டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 5 டிஸ்ட்ரிக்ஸ் வேறு வீடியோவில் பார்ப்போம்.